ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டார்க் கேமர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்றா முந்தானத்தான் போட்ட மைண்ட் கிராஃப்டோட பார்த்து தான் காய்ஸ். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான பொருளை எடுத்துக்கலாம். கேதர் ஹைடு வந்து என்ன டூடோ அங்கே சுற்றுதோ டூடோ வச்சு எடுத்துக்கலாம். டக்குன்னு போய் டூடோ வட்டிக்கிறோம், 20 ஹைடு எடுக்கிறோம், பெட்டை செய்கிறோம், படுத்து தூங்குகிறோம். கைஸ் அடிக்கலாம். டூடோலாம் அடிக்க வருது. சரி வாங்க டக்குன்னு நம்மளால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் டெவலப் பண்ணிட்டோம்னா சீக்கிரம் டைனோசர்லாம் டைம் பண்ணலாம் நண்பர்களே. இப்போவும் ஒன்றும் இல்லை, நாலு அது பேர் என்னது ஏதாச்சும் துப்புரா டைனோவை டைம் பண்ணலாம். அது எதுக்கு டிஃபென்ஸ்க்கு சும்மா வச்சுட்டு அது ஹைடு கிராஃப்ட் ஸ்லீப்பிங் பேக் எங்கே இருக்குது? நம்மளோட கேம்பில் போய் நம்மளோட ஸ்லீப்பிங் பேக்கை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுவும் இருக்கா? பசிக்கி தான் பட்டுனே ஸ்லீப்பிங் பேக்கை க்ரியேட் பண்ணிட்டு நான் பாட்டு தூங்கலாம். அவங்க என்னோடய பிக்காக்ஸ் வேறு ரிப்பேரில் இருக்குது, அதையும் ரிப்பேர் பண்ணிட்டு இன்வெர்ட்டரில் போய் பெட்டை ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஐயோ ஓகே, படுத்து தூங்கலாம் வாங்க. ஐயோ உனக்கு வர பசிக்குதாமே. நம்ம பேக்லேயே அங்கே இன்னும் கொஞ்சம் போட்டு குக் பண்ணிக்கலாம். சேவிங் வேறு அடிக்கடி ஆகிட்டு இருப்போம். எங்கே இருக்குது வெயிட்? இதோ இருக்கா? போட்டாச்சு. இவனுக்கு தான் வயிறு ஃபுல்லாக வரையும் சாப்பிட்ணும். சாப்பிட்றலாம் வாங்க. சரி தூங்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி வாட்டர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு போகலாம். நண்பர்களே, காலையில் கண்டினியூ பண்ணவா? நான் தூங்குறதெல்லாம் காட்டிகிட்டு இருந்தேன்னா வீடியோ உப்பு சப்பா எல்லாமே போயிடும். அதனால் தூங்கிட்டேன். இன்னும் காலையில் ஆகலை. திரும்ப சாப்பாடு முடிஞ்சிருச்சா? என்னடா சொல்கிறீங்க? வித்தியாசமான கதையாக இருக்குது. லெவலப் நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். சரி போட்டுக்கலாம். என்னத்துக்கு லெவலப் போட மக்களே, என்னத்துக்கு லெவலப் போடலாம்? நமக்கு அடிக்கடி தொலையாக இருக்குது இந்த ஸ்டாமினா. எப்பவுமே சரி, இந்த கேமுக்குள்ளே வந்தாலே ஸ்டாமினான்னு தெரிய வேண்டியிருக்கு. சரி ஸ்டாமினா போட்டுடலாம். அடுத்தது மூமெண்ட் ஸ்பீட் அடுத்த லெவலப் வந்தால் ஓகே. நம்ம போய் கேம்ப் ஃபயரில் இன்னும் லைட் ஃபயரே நான் பண்ணலையா? ஐயோ 40 ஹெல்த்து. இது நம்ம வச்சுக்கணும், நமக்கு யூஸ் ஆகும். கன்ஃபார்ம் நமக்கு யூஸ் ஆகும். ஏன்னா எவன்கிட்டையாச்சும் ஏதாச்சும் ஒரு இடகுலமான டைனோசர் ஸ்பான் ஆச்சுன்னா அடிக்க தான் போகுது. அது என்னடா இவ்வளோ சரஸா? சரி அது இருக்கட்டும். நம்ம போய் ஏதாச்சும் இன்றைக்கி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நண்பர்களே. வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். அடுத்தது என்ன கேம் விளாட்ணுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். பட்டு பிசி கேமாக இருக்கக்கூடாது, மொபைல் கேம் அந்த மாதிரி ஃப்ரீ கேமாக இல்லை, காசு கொடுக்குற கேமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஏற்றி ட்ரை பண்ணலாம். அது நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏற்றி நான் ட்ரை பண்ணுறேன் கன்ஃபார்ம் உங்களுக்காக. அடுத்தது நம்ம மைண்ட் கிராஃப்ட் போடலாமாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. என்ன சொல்கிறீங்க? மைண்ட் கிராஃப்ட் போட்டுடலாமா? சரி இது கொஞ்சம் சுறுசுறுப்பாக போயிட்டுருக்கு. இது முடிச்சுட்டு அப்புறம் மைண்ட் கிராஃப்ட் போட்டுடலாம் நண்பர்களே. கன்ஃபார்ம் மைண்ட் கிராஃப்ட் போடலாம். அந்த மாதிரி கமெண்ட் யாருமே போட மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான்.
எல்லாரும் எல்லார் வீடியோலையும் சொல்கிறது தான், பண்ணால் தானே அதெல்லாம். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து வீடியோ போடுறோம், நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை கூட கொடுக்கலன்னா என்ன நண்பர்களே? இது நியாயமாக இருக்குதா? தப்பு இல்லை. என்ன காசாக போகுது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால? லைட்டாக தூக்க போகிறீங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்க போகிறீங்க, லைக் அமுக்க போகிறீங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான், இவ்வளோதான் சிம்பிளான விஷயம். உங்களுக்கு என்ன காசாக போகுது நமக்கு? அதனால் கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா நம்மளோட க்ரோப்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கஷ்டப்பட்டு யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணி இவ்வளோ அழகாக பேசி, ஐயோ இப்போ வர சவுண்டு கேட்கும். மைக் ஆன் பண்ணிட்டாங்க. டிஸ்டர்பன்ஸே இல்லாத இடத்துக்கு போகலாமா? சிலிண்டருக்கு பின்னாடி தான் இடம் இருக்குது. அப்பா என்னதுரா அது தீது? ஓ ஓ பைசா. அந்த மாதிரி இந்த வீடியோ, இந்த மைண்ட் கிராஃப்ட் உங்களுக்கு பிடிக்கலைனாலும் கமெண்ட்டில் சொல்லலாமே. இது யாருக்கு பிடிக்கலனாலும் கமெண்ட்டில் சொல்லலாம், நம்ம வேறு ஏதாச்சும் மாற்றிப்போம். அதுக்குன்னு இப்படி கமெண்ட்டே பண்ணாமல் வியூஸ் மொத்தமாக போயிட்டுருக்கு. போன பார்ட்டுக்கு 16 வியூவர்ஸ் போயிருக்கு, பட் அவங்க யாருமே கமெண்ட் பண்ணல. கமெண்ட்டு செகண்ட் பார்ட்டுன்னு பண்ணலன்றதுக்காக போடாம மட்டும் இருந்துட மாட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம போடுறோம், போட்டே தான் தீரணும். கஷ்டமாக இருக்குது கைஸ். போட ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் இதெல்லாம் போடக்கூடாதா? சரி, அந்த டாப்பிக்கை விட்டுட்டு நம்ம கேம் டாப்பிக்கு வருவோம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம்? இதை ட்ராப் பண்ணலாம். தூக்கி இந்த ஸ்லாட்டுக்கு மாற்ற முடியாது, மாற்றிட்டேன். எம்மாடா வேறு என்னது இன்றைக்கி பண்ணலாம்? மிஷின் ஏதாச்சும் இருக்கா? ஐயோ மியாவில். ஓ மை காட், இவ்வளோ இருக்குல்ல, இதெல்லாம் முடிச்சிடலாமா? வாங்க படிக்கலாம். இன்றைக்கி இதை முடிச்சிடலாம் நினைக்கிறேன். கஷ்டம்தான். எவ்வளோ பெருசாக இடம் கட்டலாம் நம்ம இதுக்கு கொஞ்சோண்டு போதும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். எங்கே கட்டலாம்? எதில் கட்டலாம்? இந்த கல்லை அடிச்சு உடச்சிடலாமா? உடச்சிடலாம். சீக்கிரம் உடடா. பெரிய கல்லாக இருக்குது, மலை மாதிரி இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம அந்த மலையே உடைக்கலையா? அப்போ அந்த மலைக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போதும்? கட்டன்னு உடலாம். உனக்கு வர பசிக்குதாமே, சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படி பொறுமையாக உடைக்கலாங்க. இல்லாட்டி எனக்கு கொஞ்சம் நேரத்தில் மூச்சு துணி விட்டுறாரு என ஒரு நியூஸ் வந்துவிடும். டக்குன்னு சாப்பிட்றலாம். ஐயோ அப்பா கரெக்டாக ஃபுல்லு. டக்குன்னு வேலை போடுறான். சாப்பாடு கொடுத்துருக்கேன், தண்ணி கொடுத்துருக்கேன். டக்குன்னு வேலை பார்க்கணும். வீடியோக்கு வேறு டைம் ஆச்சு. வீடியோ முடிக்கலாமா? வாய்ப்பே இல்லை. நான் கொஞ்சம் நேரம் விளாண்டு வீடியோ போட்டுட்டு தான் முடிப்பேன் அப்படின்னு தலையில் நிற்கணும். கொட்டன்னு வெரிஸ் ஃபைபர் தான் கிடைக்கவே மாட்டேங்குது. ஃபைபருக்கு மட்டும் பஞ்சம். அந்த சிக்கல் அன்லாக் பண்ணுற வரையும் ஃபைபர் ரொம்ப கஷ்டம்தான். நிறைய பேர் மொபைலில் போட்டால் பார்க்க மாட்டீங்க. அதுலேயும் முக்கியமாக இந்த ஆர்க்கை மட்டும் யாருமே பார்க்க மாட்டீங்க. ஏன்னா எனக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் ஒரு சில நேரம் யூடியூபர்ஸோட வீடியோ பார்க்கும்போது. அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ கேட்டுக்கிறேன். எப்படியாச்சும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம பெரிய கேம்ஸ்லாம் பார்க்கலாம். அது மாதிரி ஹாரர் கேம்ஸ் போடலாமா நம்ம சேனலில்? ஹாரர் கேம்ஸ் போட்டால் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு என்ன மாதிரி கேம்ஸ்லாம் பிடிக்கும். எனக்கு பிடிக்கிறத வச்சு போட்டுற முடியுமா? ஏன்னா பிடிக்கிறது உங்களுக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. உங்களால் முடிஞ்ச அளவு கமெண்ட்ஸ் நிறைய போடுங்க. நான் உங்களோட நீங்கள் எல்லாரோட கமெண்ட்டையும் நான் அக்செப்ட் பண்ணி
போட்டுடுறேன் ஒரு வீடியோவாக. கமெண்ட் தானே, நம்ம சப்ஸ்கிரைபர் பிடிக்காமல் விட்டுறலாமா? உங்களுக்கு என்ன கேம்ஸ் வேணுமோ சொல்லுங்கள், நான் மொபைல் கேம்ஸ் தான் ட்ரை பண்ணுறேன். ஐயோ, அந்த மாதிரி நமக்கு இன்னும் கேமிங் பிளேஸ் செட் ஆகலை. கேமிங் பிளேஸ் ஏதாச்சும் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம அமைதியாக என்னது லைவ் கூட ட்ரை பண்ணலாம். நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்துச்சுன்னா லைவ் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா நமக்குன்னு ஒழுங்கான பிளேஸ் இல்லைல்ல. சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ்லேருந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். நம்ம பிரச்சனையும் பார்க்கணும். அதனால எனக்கு பெரிய பெரிய வீடியோஸ்லாம் போட முடியாது. அதனால தான் 15 நிமிஷம் 16 நிமிஷம்னு கண்ட்ரோல் பண்ணி பொறுமையாக அப்படி போட்டு பார்த்துட்ருக்கேன். சப்ஸ்கிரைபர்ஸாக வராங்களா? யாருமே வர மாட்டாங்க இப்போக்குன்னு. அதான் இப்போ தானே யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒரு 1 இயருக்கு அப்புறம் நல்லா கிராண்டாக சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வருவீங்கிற நம்பிக்கை. நான் ஏன் இப்போ பாறையே சுற்றிட்டுருக்கேன். ஐயோ, பேசிக்கிட்டே பாறையே சுற்றிட்டுருக்கேன். வேறு என்ன பண்ணலாம்? ஆமாம், இல்லை நம்ம மனசில் வச்ச மிஷினே மறந்துட்டோம். ஐயோ, டோரு மிஷினே மறந்துட்டோம் பாருங்களேன். சரி, மிஷினை இப்போ ஆரம்பிச்சிடலாம் மிஷினை. ஸ்டார்ட் த மிஷின். ஏம்மா, பேசி தொண்டை தான் கேட்டுது, தண்ணியும் குடிக்க முடியல, டைம் கிடைக்க மாட்டேங்குது. சரி, நான் கொஞ்சம் லூட் அடிச்சுட்டு இல்லை வேணாம், அப்புறம் நான் லூட் அடிக்காமல் இருந்துருவேன் ஏதாச்சும் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்காம போச்சுன்னா என்ன பண்ணுறேன், நம்ம லைவாகவே லூட் அடிக்கலாம். ஐயோ, ஃபோன் வேறு வருது. சரி, ஃபோனை கட் பண்ணியாச்சு. கைஸ், ஃபோன் வேறு போட்டாங்க, என்னன்னு தெரியல. நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணணும். அதனால் ஃபோனை கூட எடுக்காமல் கட் பண்ணிட்டேன். சரி, கொஞ்சம் டார்ச் வச்சுக்கலாம். உடைக்கவே மாட்டேது, என்னடா இது எப்படி இருக்கு? செகண்ட் பார்ட்டு கொஞ்சம் மீடியமாக வருமா பார்த்துக்குமா? பனானா ட்ரீயா? ஒரு வாழைப்பழத்தை காணும், பனானா ட்ரீன்றானுங்க. எங்கே வாழைத்தாரு தொங்குது? ஒவ்வொரு வாழைப்பழமும் இல்லை. பனானா ட்ரீயா இல்லையாங்கிறது சந்தேகமாக. அந்த என்னடா வரைய மாட்டேன். அதுக்கு நம்ம ஆக்சுவல் வந்துடும் கொஞ்சம் நேரத்தில். சரி வாங்க, நம்ம ஃபவுண்டேஷன்லாம் பில்ட் பண்ணலாம். சின்னதாக இப்போதைக்கு ஒரே ஒரு இதை வச்சு பேஸ் செய்யலாம் இவங்களோட மிஷினுக்காக. இது 3 தானே, 1 2 3 3 தான். அப்புறம் டோர் 1 முடிஞ்சுது. கூரை போட்டோமா? கூரை போடலைங்க. ஃபைபர் 103 எப்படா? ஃபைபர் நமக்கு எப்படியும் கம்மியாக தானே கொடுப்பாங்க. ஏது கம்மியாக இருக்குது? டார்ச்சு தானே கம்மியாக இருக்குது. டார்ச் கொஞ்சம் எடுத்துக்கலாம் வாங்க. கடன்னு ஒரு டார்ச் பிக்கேக்ஸில் தான் நிறைய வரும். கடன்னு நினச்சி உடச்சி டார்ச் மேபி போகும்னு நினைக்கிறேன். போதும் டார்ச் கிராஃப்ட் பண்ணியாச்சு. எங்கே இருக்குது? இப்போ எல்லாத்தையும் நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம் வாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே நம்ம என்னத்தை வைக்க போகிறோம்னு எனக்கும் தெரில, உங்களுக்கும் கன்ஃபார்ம் தெரிய வாய்ப்பு இல்லை. என்னத்தை வைக்க போகிறோம்னு ஏன்னா எனக்கே தெரில. இங்கே மழை பெய்யுது. எப்பட்றா
மழை பெய்யுது. ஆமாம், தொண்டை கட்டிக்கிச்சு. சரி, நம்ம இப்போ வாழை போட்டுடலாமா? 1 2 3 வேறு டோர் ஃப்ரேம். டோர் ஃப்ரேம் மட்டும் போட்டுக்கோங்க. வீடியோப்பா. டோர் ஃப்ரேம் மட்டும் போட்டுட்டோம்னா மேலே ரூஃப் கட்டிட்டு இந்த வீடு கட்டிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஐயோ, ரீப்ளேஸ் ஒழுங்காக ரூஃப் வைக்காமல் போயிட்டோம். ரூஃப் ஒழுங்காக கட்டிக்கலாம் வாங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. வேறு டோர் ஒன்று. அதை நம்பரில் இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடு எப்படி நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். அந்த மாதிரி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் அடுத்து ஏதாச்சும் கேம்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.